பிருகு மகரிஷியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிருகு மகரிஷி பிரம்மாவின் புத்திரர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் பார்க்கவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிருகு வம்சத்தில் பல சித்தி பெற்ற மகரிஷிகள் தோன்றியிருக்கிறார்கள். பிரம்மாவின் தோளிலிருந்து பிறந்த பிருகு மகரிஷி பிரசித்தி பெற்றவராக விளங்குகிறார். தச யக்ஞத்தில் அவர் ஒரு முக்கிய அங்கம் வகித்து வேள்வியை புரிந்து கொண்டிருந்தார். அச்சமயம் அங்கு வந்த தசனின் பெண்ணான சதி தேவி தன் புருஷன் சிவபெருமானை தகப்பனார் வேள்விக்கு அழைக்கவில்லை என்று கடும் கோபம் கொண்டாள். அவள் வேள்வி தீயில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அதை கேள்வியுற்று கடு சினம் கொண்ட சிவபெருமான் தன்னுடைய சடை முடியிலிருந்து பூதகணங்களை படைத்தார். அந்த பூதகணங்கள் தஷனுடைய வேள்விக்கு சென்று சின்னாபின்னம் செய்து வேள்வியை அழித்து அங்கிருந்தவர்களையும் கொன்றுவிட்டன. சிவனுடைய சடையிலிருந்து வெளிவந்த நந்தீஸ்வரன் என்ற பூதம் பிருகுவை கொன்றது. வருண பகவான் நடத்திய பிரம்மஞம் என்ற பிரசித்தி பெற்ற வேள்வியில் மீண்டும் பிருகு முனிவர் வேள்வி தீயிலிருந்து பிரம்மாவின் பிள்ளையாக பிறந்தார். குழந்தையை வருணனும் அவர் மனைவியும் எடுத்து வளர்த்தார்கள். வருணனுடைய யாகத்தில் அவர் பிறந்ததால் வாருணி பிருகு என்னும் வருண புத்திரன் என்றும் சில புராணங்கள் பேசுகின்றன. நீண்ட தவத்தால் இந்திர பதவியை அடைந்த நகுஷன் செருக்குடன் பல்லாக்கில் அமர்ந்து முனிவர்களை பல்லாக்கை தூக்கிச் செல்லும்படி கட்டளையிட்டான். அப்படி போகும்போது பல்லாக்கை தூக்கிச் செல்லும் அகத்திய முனிவரை தலையில் எட்டி உதைத்தான். அகத்தியரின் தலையில் சடையில் ஒளிந்து கொண்டிருந்த பிருகு முனிவர் வெகுண்டு நகுஷனை பாம்பாக போகும்படி சபித்தார். பிருகு மகரிஷி பிரம்மாவின் சபையிலும் இந்திரன் சபையிலும் யுதிஷ்டன் சபையிலும் ஒரு முக்கியமான இடத்தை வகித்தார். பிருகு முனிவர் இயற்றிய பிருகு மாந்திரீகம் அபூர்வமான நூலாகும். இதில் உள்ள அனைத்து முறைகளும் சாதாரண பாமர மக்களுக்கு என்றே செய்யப்பட்டதாக அவர் கூறியிருக்கின்றார். மற்ற மாந்திரீக நூல்களில் எடுத்த எடுப்பிலேயே பெரிய மந்திரங்களை செய்ய முடியாத அளவிற்கு கடினமானவையாக கூறி வைத்துள்ளனர் என்றும் அதிலுள்ள முறைப்படி செய்தால் மாந்திரீகம் சித்தியாகாது என்றும் பிருகு முனிவர் கூறியிருக்கின்றார். முதலில் ஆவிலிருந்து அக் வரையிலும் பிறகு க முதல் ந வரையிலும் தனித்தனியாக அஷரத்தை செபித்து சித்தி செய்து கொண்ட பிறகே மற்ற மாந்திரீக கர்மங்கள் செய்ய வேண்டுமென்றும் அப்படி செய்யும்போது பஞ்சபூதங்களை முதலில் சித்தி செய்து கொண்டே மற்ற கர்மங்கள் செய்ய வேண்டுமென்றும் இந்நூலில் பிருகு முனிவர் கூறியிருப்பது விசேஷமான அம்சமாகும். மேலும் எந்த மாந்திரீக நூலிலும் கூறப்படாத மற்றொரு அம்சமும் பிருகு முனிவர் இந்நூலில் உள்ளது. அதுதான் ஆகாயத்தில் பறந்து செல்லும் முறையாகும். இதற்கு மணியோ அவசிதமோ அஸ்திரமோ விமானமோ தேவையில்லை. தானே தன்னுடைய மாந்திரீக பலத்தால் பறக்கக்கூடிய முறையை கூறியுள்ளார்.